கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவன் அவருடைய அன்பினால், இரக்கங்களினால், அவருடைய காருண்யத்தினால், அவருடைய மனதுருக்கத்தினால் இந்த நாளை அடிஷனலாய் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தரும் நாமும் கர்த்தருமாய் ஒன்றாக நெருங்கிய உறவு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு தேவ சமூகத்திலே நேரத்தை செலவு செய்து தேவனுக்கு சித்தமானபடி எல்லாம் செய்து சகல எல்லைகளிலும் இந்த நாளிலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருக்கு சதா காலமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உன்னதத்திலே உண்டாவதாக என்று சொல்லி நேசருக்கு இந்த நாளை தந்தபடினாலே இருதத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி எரேமியா 17:7 சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கணும். அந்த நம்பிக்கையை எப்படி மாறணும்? தன் நம்பிக்கையாக மாறிடணும். ஸோ அவர் ஹோப் ஆன் காட் அண்ட் அவர் லார்ட் இஸ் அவர் ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் அண்ட் ஃபெய்த். ஸோ ஆல் இன் ஆல். ஸோ ஹீ இஸ் அவர் ஆல் இன் ஆல் ஹோப். வி வுட் சே லைக் தட். அதாவது எல்லா நம்பிக்கையின் நங்கூரமும் கர்த்தர் தான். நாம் நம்புகிறது கர்த்தராலே வரும். கர்த்தரை நம்புகிற நாம் என்றென்றைக்கும் அசையாது இருக்கிற சியோன் பருவத்தை போல இருப்போம். ஸோ கர்த்தரையே தன்னம்பிக்கையாக, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குது. அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கையாக நம்ம மாறிடுச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? வி வில் பிகம் அ பிளஸட் person and we will become a blessed family, blessed descendants, blessed grandson and daughter, grandchildren. ஸோ பிளஸடாக எப்படி மாறுவோம் அப்படின்னு பார்ப்போமானால் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கையாக மாறுது. நம்பர் 1 என்ன பார்ப்போமானால், நம்பிக்கை தன்னம்பிக்கையாக கர்த்தரையே நம்பிக்கையும் தன்னம்பிக்கையுமா மாறிட்டார்னா தப்பாமல் நம்ம என்ன பண்ணுவோமா, கனி கொடுத்துட்டே இருப்போம். தப்பாமல் கனி கொடுக்குற மரத்தை போல் இருப்போம். ஸோ we will be fruitful for our family. We will be blessed for our job. We will be a blessed for our business. We will be a blessed for our ministry. We will be a blessed for our relatives. We will be a blessed women of God in the ministry. So each and every corner, every area, we will become a blessed person or blessed people around the world என்று சொல்ல முடியும். ஸோ தப்பாமல் கனி கொடுப்போம். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல், அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கையாக மாறும்போது நாம் கனி கொடுக்குறோம். 2வது பார்க்கிறோம், அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஸோ வாட் எவர் த குட் ஒர்க்ஸ் we are keep on doing in our life, so we will be getting a rewards or benefits or profit for all our good works in the world. ஸோ நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் ஏற்ற பலனை அதாவது ரூத் எப்படி இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாலோ அவளுக்கு நிறைவான பலன் கர்த்தரே கொடுத்து அனுப்பினார். அவளை போவாஸ் ராஜாவுக்கு மனைவியாக உயர்த்தினார். நம்பர் 1. நம்பர் 2, அவள் அந்த கோதுமை கதிர்களை பொறுக்கி வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த வயல் நிலம் அவளுக்கு சொந்தக்காரியாய் அவள் மாறினாள். ஸோ டபுள் 4 பிளெஸ்ஸிங்கை அவள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரியாய் அவள் உயர்த்தப்பட்டாள். ஸோ நாம் நற்கிரியைகளுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. அந்த பலன் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஏற்ற நேரத்திலே தொடர்ந்து அவர் சப்ளை பண்ணி கொண்டே இருப்பார். அவர் லார்ட் இஸ் அவர் ரியல் ப்ரொவைடர். ஸோ ஜெகோவா ஜைரே வில் ப்ரொவைட் ஆல் அவர் நீட்ஸ் இன் டைம். நம்பர் 3, நாம் தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல், அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கையாக இருந்து கொண்டே இருக்கும்போது எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாக இருக்கிறது. It means we will be a holy people for our Lord. Not only that, we will be seated in our throne. கர்த்தர் நமக்கு நியமித்த அந்த பரிசுத்த சிங்காசனத்திலே நாம் வீட்டிருக்கும்படியாய் கர்த்தர் முன்குறித்த அந்த உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த அந்த வழிகளிலே நாம் நடக்கிறபடினாலே உயர்ந்த ஸ்தானம், பரிசுத்த பர்வதம், பரிசுத்த ஸ்தானத்திலே நாம் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறவர்களாய் அந்த பரிசுத்த சிங்காசனத்திலே ஆளுகைக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே, நம்மை நம் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்பர் 4, கர்த்தர் நமக்கு நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல், நம்முடைய நம்பிக்கையை தன்னம்பிக்கையாக மாறும்போது அவர் நம்மை குணமாக்கி கொண்டே வருவார், நம்மை ரட்சித்து கொண்டே வருவார். நம்முடைய துதி தூபம் தேவரீர் என்னுடைய துதி நீர் ஒருவரே என்று சொல்லத்தக்கதாய் தொடர்ந்து அவரை போற்றி புகழ்ந்து உயர்த்தி கொண்டே இருப்போம். நம்பர் 5, கர்த்தரை நாம் நம்பிக்கையை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து அந்த நம்பிக்கையை தன்னம்பிக்கையாக கொண்டிருப்போமானால்
இதுவரைக்கும் நமக்கு தீமை செய்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்படியாய் கர்த்தர் தீமைக்கு ஏற்ற பலனை, அந்த தீமை செய்தவர்களுக்கு, துன்பப்படுத்துகிறவர்களுக்கு, நமக்கு மறைவிடங்களிலே செய்யப்படுகிற அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அவன் எந்த வலையை விரித்தானோ அந்த வலையிலே அவனே சிக்கிக் கொள்ளுவான். எந்த குழியை நமக்கென்று சத்துருக்கள் வெட்டினார்களோ அந்த குழியிலே அவர்களே விழுந்து ஒழிந்து போவார்கள். ஸோ அசுத்த வல்லமைகளுக்கு கர்த்தர் பதிலடி கொடுத்து தீமைக்கு தீமை சரி கட்டும்படியாய் கர்த்தரே நம்மை கலங்கு பண்ணின சத்துருக்களுக்கு ஏற்ற பலனை கொடுத்து கர்த்தர் அவர்களுக்கு நீதிக்கு சரி கட்டி அதை இல்லாமலே போக பண்ணுகிறார். ஸோ இத்தனை ஆசீர்வாதங்களும் நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். ஸோ இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர், நம்முடைய நம்பிக்கை வேத வசனங்கள், நம்முடைய நம்பிக்கை பரிசுத்த அவருடைய அக்கினி அபிஷேகத்தின் வழி நடத்துதல், நம்முடைய நம்பிக்கை தேவ பிரசன்னம், நம்முடைய நம்பிக்கை ஆவிக்குரிய அனுபவங்கள், நம்முடைய நம்பிக்கை தன்னம்பிக்கையாய் மாற மாற we will be a blessed women, blessed man, blessed children, blessed grandchildren, like that. So let us be a blessed for all kinds of people in the days to come. God bless you all. Amen.